அன்பான இதயங்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் உங்கள் காதலில் எந்த மாற்றமெல்லாம் எதிர்பார்க்கலாம், எந்த மாற்றமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாரம் உங்கள் காதில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. ம் ஓகே. ரொம்பவே நல்ல விஷயம் தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ, உங்கள நீங்களே ஃபர்ஸ்ட் வந்து ஹீல் படுத்திக் கொள்ளணும். ஓகேயா? ஸோ, இப்போ நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்கள நீங்களே ரெடிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? ஏன்னா, நீங்க சரியா இருக்கும் பட்சத்தில தான் உங்களால இந்த காதல வந்து சரியான முறையில திருப்புமுனை ஏற்படுத்தி போக முடியும். ஓகே. அப்போ நீங்களே உங்க காதல பொறுத்து நீங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள இருக்கீங்க. நெகட்டிவா ரொம்பவே திங்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த காதலில் வந்து திரும்ப திரும்ப நெகட்டிவ் வைப் வந்து ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் உங்களை ரொம்பவே பாசிட்டிவாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து சரியான முறையில் வந்து அதிகப்படுத்தி கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலை வந்து மீட்டுக்கொள்ள முடியும். ஓகே. நீங்கள் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி என்ன வேணும்னாலும் வச்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ நீங்கள் இந்த எனர்ஜியை வந்து சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது இந்த காதலை வந்து மீட்டுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் வந்து தயார்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த வாரம் வந்து உங்களோட எனர்ஜிக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த காதலில் என்ன நடக்கும், இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயத்த திங்க் பண்ணாமல் இந்த காதலில் என்ன நடந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ரொம்பவே தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் இந்த காதலில் வந்து சரியான ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேயா? அப்போ நீங்களே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியும். ஓகேயா? ஸோ அதனால் இந்த வாரம் வந்து காதலை பொறுத்து நீங்கள் உங்களை நீங்களே உங்கள் எனர்ஜி வந்து கிளென்சிங் பண்ணிக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஒரு கடை கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வாரம் உங்கள் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஓகே, இதை நான் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே. ஓகே. இந்த காதல பொறுத்து இந்த வாரம் வந்து கண்டிப்பா நீங்க ஒரு சில சந்தர்ப்பத்த வந்து நீங்க சந்தர்ப்பத்தில வந்து முடிவெடுக்க கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும். ஓகே. அம் அதாவது இப்போ முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ அதனால முக்கியமான சூழ்நிலைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல வந்து யூனிவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்றீங்க அப்படிங்கும்போது தான் இந்த காதலை பொறுத்து உங்களால் ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. முதல்ல நீ ரெடியாக, அதுக்கப்புறம் உன்னோட பார்ட்னரை பற்றி சிந்தி, அதுக்கப்புறம் உன்னோட காதலை பற்றி சிந்தி அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே பார்க்கும்போது அதுதான் வந்திருக்கு. ஓகே. நீங்கள் அவசரப்பட்டு இந்த வாரம் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க போயிடாதீங்க. ஓகே. நீங்கள் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கொள்ளாமல் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து அகெயின் வந்து ஒரு பிரச்சனையில போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கர்மாவா இருக்க ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த வாரம் வந்து நெகட்டிவ் ஆன விஷயங்கள். அப்போ ஃபர்ஸ்ட்லேயே உங்கள் எனர்ஜி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும், இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காதலை பொறுத்து ஏதாவது நெகட்டிவான விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த விஷயம் வந்து க்ளீன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. நீங்கள் அதுக்காக இப்போ ஸ்டெப் எடுத்துக்கணும். நீங்கள் சும்மா இருந்தால் இப்போ இந்த காதல் வந்து க்ளீன் ஆகிடுமா, கிளென்சிங் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால், எனர்ஜி கிளென்சிங் ஆகுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கிடையாது. இந்த காதலில் இருக்க பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதுக்காக ஏதாவது ஒரு முறையில் மேனிஃபெஸ்டேஷனோ, லா ஆஃப் அட்ராக்ஷனோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம்.
சொல்லலாம். ஓகேயா? ஸோ நீங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பா இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுத்து அந்த வழியில தான் நான் ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்றேனே தவிர்த்து, நேரடியா போயிட்டு உங்க நபர்கிட்ட கதைங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஓகே. நீங்க யூனிவர்ஸ் சார்ந்து ஏதாவது அவங்க சைட்லேருந்து ஹெல்ப் கேட்டு நீங்க ஏதாவது பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா இந்த எனர்ஜி வந்து வெளியாகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ளோக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே ஏதாவது மனக்கசப்பு இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா எகெயின் எகெயின் இதை பேசி பேசி ரொம்பவே பெருசுப்படுத்தாதீங்க. ஓகே. நான் இது வந்து 100ல் வந்து 30% ஆட்களுக்கு தான் சொல்கிறேன். ஓகே. இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், நீங்கள் பேசாதீங்க, ரொம்ப அதிகமாக பேசாதீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க உங்க எனர்ஜிய வந்து சரியான முறையில பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் வந்து உங்களோட காதுல இணைக்கிறதுக்காக இருக்கும். ஓகேயா? ஸோ ஓவரால் இங்க பார்க்கும்போது நீங்க எல்லாருமே உங்க எனர்ஜிய வந்து சரியான முறையில இந்த வாரம் வந்து பயன்படுத்திக்கோங்க. பேசுற வார்த்தைகள்ல வந்து ரொம்பவே கவனம் வச்சுக்கோங்க. உங்க காதல் எத நோக்கி போகுது அப்படிங்கிறத ஒருக்கா நீங்க செக் பண்ணிக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, உங்கள அறியாமலே இந்த காதல் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த வாரம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இந்த காதல வந்து சரியான முறையில பிளான் பண்ணீங்க அப்படின்னா, சரியான முறையில இந்த காதல வந்து தக்க வச்சுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ எங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, "யூனிவர்ஸ் முதல்ல நீ கண்ண திறந்து பாரேன். உன்னோட காதல் எந்த இடத்துல இருக்கு?" அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த காதல் வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அது பாட்டுக்கு எதேதோ முட்டி மோதி, எதேதோ அடிபட்டு, எதேதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, உங்கள நீங்களே ஃபர்ஸ்ட் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க காதலையும் நீங்க வந்து கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது சரியான பிளானிங் ஓட பண்ணும்போது, இழந்த இந்த காதல அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி உங்க நபர்கள் கூட காதலிச்சிருப்பீங்களோ, அந்த மாதிரி இழந்த இந்த காதல புதுப்பிச்சு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? நீங்க அப்படி பண்ணும்போது, இந்த உங்க பார்ட்னரே கூட மனசிறங்கி வந்து திரும்ப ஒரு நியூ பிகினிங் பண்ணி இந்த காதல வந்து ஒரு புதிய தொடக்கத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்க காதல் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே. இது வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கா? இந்த காதல்ல இப்ப ஸ்டெப் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கீங்களா? இல்ல இந்த காதல்ல நீங்க இப்ப அமைதியா இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கீங்களா? அப்படின்னு உங்க காதல்ல இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கரண்ட்லி என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த காதல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ அப்பதான் இந்த காதல்ல ஈஸியா உங்களால அடுத்த கட்டம் வந்து நகர்த்த முடியும். ஓகே. மற்றபடி இந்த வாரம் நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது? ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டா கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா கூட, இது ரொம்பவுமே ஹேப்பியான ஒரு விஷயமா தான் போய் முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே. அப்போ நீங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்த வந்து சூப்பரா பயன்படுத்திக்கோங்க. மேஜிக். அதான் இந்த வாரத்த வந்து நீங்க கரெக்டான முறையில பயன்படுத்திக்கோங்க. ஓகே. பிளானிங் பண்ணி, நீங்க இது பண்ணினா நல்லா இருக்குமா? அப்படின்னு பிளானிங் பண்ணி நீங்க பண்ணும்போது, அ இதில வர பிரச்சனையெல்லாம் நீங்க தவிர்த்து கொள்ள முடியும். ஓகே. உங்க காதல வந்து ஒரு சரியான முறையில தக்க வச்சுக்கொள்ள முடியும். அதேமாரி இந்த காதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு வர முடியும். நியூ வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ உங்களோட இந்த வாரம் வந்து உங்க காதலுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த காதல் வந்து ஒரு புதிய தொடக்கத்த நகர்த்தி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க பார்க்கும்போது தூரமா பார்க்கும்போது நீங்க இப்போ என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டா தான் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ இந்த வாரத்த வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வாரம் மாதிரி 7 டேஸ்க்கு இருக்குல்ல மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் 7 டேஸ்க்கு கூட இருக்கு. ஸோ நீங்க இந்த தருணத்த வந்து வடிவா பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ இந்த வாரம் வந்து சூப்பரா போகும். ஓகே. அப்போ இந்த வாரம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ கவனமா இருங்க, தெளிவா இருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்க காதல வந்து இப்போ காதலர வந்து சமாளிக்கிறேன், இந்த காதல்ல இருக்க பிரச்சனைய சமாளிக்கிறேன் அப்படிங்கிறதுல நீங்க ஃபோக்கஸ் போடுறத தவிர்த்து, இந்த காதல் எந்த ரூட்ல போய் நிக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு கொள்ளணும். ஓகே. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தான், அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால வச்சு இந்த காதல வந்து நகர்த்த முடியும் இல்லையா? ஸோ அதனால எதுவுமே அவசரப்படாதீங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. அதே மாரி நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பண்ணுங்க. அ இப்போ இந்த வாரம் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஒரு
இது வந்து மேஜிக்கான ஒரு விஷயத்த நான் உன் கையில குடுக்குறேன். இந்த மேஜிக்கான விஷயத்த வச்சு நீ உன்ன காதல எப்படி வேணாலும் மாத்திக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சொல்ற மாரி தான் இருக்கு. அதனால இந்த வாரத்த வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க. ஓகே. ஸோ அவசரப்படாதீங்க. ஓகேயா? ஏன்னா இங்க இப்ப தான் தோணும் ஒருத்தருக்கு ஒருத்தங்களுக்கு. இதில வந்து என் பார்ட்னர் என்ன விட்டு போற மாதிரியே இருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்ல, இல்ல அப்படிலாம் விட முடியாது. சீக்கிரமா இதுக்கு எனக்கு பொருந்தக்கூடிய வகையில ஒரு பதில் வேணும். அது அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவே வேகமா செயல்படணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஓகேயா? ஏன்னா இங்க என்னதான் நீங்க வந்து இப்போ வந்து உங்க நபர வந்து மன்னிச்சு கொள்றேன், ஏத்துக்கொள்றேன், இப்போ இவங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா கூட மனசுக்குள்ள இன்னுமே அந்த பெயின் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேயா? இன்னுமே அவங்க ஹர்ட் பண்ண மூமெண்ட் வந்து வந்து குத்திண்டே இருக்கு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குத்திண்டே இருக்கு. ஸோ, நீங்க அந்த ஹர்ட்டிங்கான அந்த விஷயத்த தூக்கி போட்டீங்க அப்படின்னா தான் உங்களோட எனர்ஜி வந்து ஒரு டெலிபதி மாதிரி கிரியேட் ஆகி, உங்க நபர் கூட நீங்க கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். அப்போ, இல்ல எனக்கு அது வந்து இன்னும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நான் காத்துட்டு இருக்கேன். இவங்க கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. ஆனா இன்னுமே காத்துட்ருக்கேன். அப்படிங்கும்போது அது சரி வராதுல்ல. அப்ப நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளேயே இருந்துட்டு ட்ரை பண்ற மாதிரி தானே. அதனால நெகட்டிவான விஷயம் அவ்வளத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க காதல வந்து புதுப்பிச்சுக்கொள்ளுங்க. ஓகே. கண்டிப்பா இப்போ நீங்க எடுக்கிற ஸ்டெப் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து சரியான வெற்றிகரமான பாதையா நகர்த்தி எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ரொம்பவே பாசிட்டிவாவே இருக்கீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, இந்த நபர்களுக்கு வந்து நீங்க இப்போ உங்க பார்ட்னருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நினச்சிருந்துருக்கலாம். நீங்க வந்து பண்றது எல்லாமே தப்பா இருக்கு, பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு வைபுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா திங்க் பண்றீங்க. ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இந்த நபர்களுக்கு வந்து உங்கள மிஸ் பண்ணி அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில நடக்கும். ஓகே. ஸோ எதிர்காலத்தில நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அதுக்கான அஸ்திவாரத்த வந்து இப்போவே நீங்க போட்டுக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ அவசரப்படாதீங்க. ஓகே. எதுவா இருந்தாலுமே ரொம்ப அமைதியா போறது நல்லது. ஓகே. மற்றது வந்து உங்களோட ஆதிக்கத்த வந்து சரியான முறையில நீங்க பயன்படுத்துங்க. ஓகேயா? அதாவது இப்ப நான் வந்து ரொம்பவுமே வீக் அப்டின்னும் காட்டிக்கொள்ள வேண்டாம். நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங் அப்டின்னும் காட்டிக்கொள்ள வேண்டாம். உங்க அதிகாரத்துல வந்து நீங்க இறங்கி போகாதீங்க. ஓகே. எனக்கு இங்க பார்க்கும்போது ரொம்பவே நீங்க வந்து உங்க நபர்கள் கிட்ட வந்து இந்த திருப்புமுனைய ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்டிங்கிறதுக்காக ரொம்பவே இறங்கி இறங்கி போன மாதிரி இருக்கு. ஸோ நீங்க உங்கள நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீங்க. நீங்க உங்கள வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலயும் தாழ்த்திக் கொள்ளாதீங்க. அது ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடும்ல. ஸோ, அதனால உங்க பார்ட்னருக்கு நீங்க எப்பவுமே ரொம்ப வீக்கா தெரிவீங்க. ஸோ, அதனால நீங்க வந்து உங்கள ரொம்பவே ஸ்ட்ராங்கான நபர் அப்படின்னு நினச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? உங்கள நீங்களே ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது தான். நீ முதல்ல உன்ன நீயே சரிப்படுத்திக்கோ. நீ உன்ன நீயே ரெடிப்படுத்திக்கோ. நீ இப்போ ரெடியா இருக்கியா? அப்படின்னு யூனிவர்ஸ் கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஸோ அதனால இப்போ நீ வந்து உங்கள நீங்களே ரெடி பண்ணிக்கொள்றது தான் ரொம்பவே முக்கியம். ஓகே. ஸோ அப்பதான் இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓகே. அ இன்னும் அந்த குத்திட்டே இருக்க சொன்னேன்ல, அந்த குத்திட்டே இருக்க விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகே. ஸோ அது இன்னும் நெரடிட்டே இருக்கு அப்படின்னா, உங்க காத்திருப்பு கூட ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட்டா போய் நின்றும். ஓகேயா? அப்போ அந்த காத்திருப்புல அந்த ஸ்டெப் மூவ்மெண்ட், அந்த குத்தின்டே இருக்குது, கஷ்டப்படுத்திட்டே இருக்க விஷயம், அதெல்லாம் நீங்க ஈஸியா தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாலே, இது ஈஸியா நியூ பிகினிங் பண்ணிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்ல. ஏன்னா, இங்க வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்க விஷயம் இதுதான். அதாவது ஏதாவது இப்போ மனசுக்குள்ள வச்சிட்ருப்பீங்க. ஷுவரா என்னால இங்க ஷுவரா 100க்கு 100% சொல்ல முடியும். என் பார்ட்னர் தான் வேணும். நான் இவங்களுக்கு தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னா கூட, இல்ல எனக்கு இன்னுமே அந்த வருத்தம் இருக்கு. இவங்க ஹர்ட் பண்ண மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னுமே உங்க மனசுக்குள்ள இருக்கு இல்லையா? ஓம் தானே! இருக்கு தானே உங்க மனசுக்குள்ள. அப்படின்னா எனக்கும் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கொள்றேன். ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஓகே. ஸோ இவ்வளோதையும் தூக்கி போட்டுட்டு எனர்ஜிய நீங்களே கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க கிளென்சிங் பண்ணிக்கொள்றதுக்காக தான் நீங்க ரெடியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல யூனிவர்ஸ். ஸோ அதனால நான் வந்து ரெடி அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அ அது சும்மாவே இந்த காதல்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிடும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு நீதி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதனால
உங்கள நீங்களே இந்த வாரம் வந்து உங்க காதுல பொறுத்து நீங்க அதிகபட்சமா எதுவுமே எதிர்பார்க்கவும் போ வேண்டாம். அதிகபட்சமா எதுவுமே ட்ரை பண்ணவும் போக வேண்டாம். நீங்க நீங்களா இருங்க. உங்கள நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீங்க. இந்த வாரத்த வந்து மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸுக்கு பயன்படுத்திக்கோங்க. அது உங்க காதுல ஈஸியா ஒரு நல்ல ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்யா. பாய். டேக் கேர்.